கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 5 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஐஸ்வர்யா அபிராமி கிட்ட தீபா ஃபேமிலி பற்றி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த தீபா ஃபேமிலி மொத்தமும் ஃப்ராடு. அவங்க இங்கே வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் கார்த்திகை பிளான் பண்ணி அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கார்த்தி மனசை அங்கே வச்சு கலைச்சி அவங்களுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, உன் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காத. 3 நாள் இல்லை 3 வருஷம் ஆனால் கூட என் புள்ள அந்த மாதிரி சாம்பிராணிகள்லாம் பயங்கர ஆளு கிடையாது என் புள்ள. நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து போயிடுறாங்க. ரூபஸ்ரீ அவங்க பாட்டி 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த டைமில் ஊர் தலைவர்கள் எல்லாரும் ரூபஸ்ரீயை பார்த்துட்டு சரி கச்சேரியை பற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ பக்கத்தில் போகிறாங்க. ஏமா நான் தான் அன்னைக்கே சொல்லியிருந்தேனே முருகன் கோயில் திருவிழா அப்பவே நம்ம கோவில் திருவிழா அப்போ நீ தான் வந்து பாட்டு கச்சேரி பண்ணணும்னு உங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ரூபஸ்ரீயும் சரிங்கிறாங்க. சரின்னு டொனேஷன் கேட்கவும் அவங்க பாட்டியும் டொனேஷன் எடுத்து கொடுத்துட்றாங்க. நான் திரும்பவும் அந்த தீபா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு ரூபா கேட்க, நீ எதுக்காக கெஞ்சணும்? அவ நம்ம கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்கா. அதனால அவ நம்மளுக்கு கிடைச்ச வாழ்நாள் அடிமை. நம்ம சொன்னா அவ வந்துதான் ஆகணும் அப்படின்னு ரூபாவோட பாட்டி சொல்ல ரூபாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஐஸ்வர்யா கரெக்டா ரூபஸ்ரீக்கு கால் பண்றாங்க. உங்க பாட்டி கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல சரின்னு ரூபாவும் அதே மாதிரி அவங்க பாட்டி கிட்ட கொடுக்க, அங்க உங்க ஊர் திருவிழாவாமே அதுக்காக கார்த்தி அங்க வந்திருக்கான். அவனை எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் அப்படின்னு ரூபாவோட பாட்டி சொல்ல சரின்னு ஐஸ்வர்யாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எனக்கு இவ ஃபோன் பண்ணும்போதே யாருன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நம்ம அதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மள அவங்க அடிமை மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ரூபாவோட பாட்டி சொல்ல ரூபாவும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. சரின்னு வீட்டுக்கு போனதுமே ரூபஸ்ரீ தீபாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால ரூபா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தீபா அவங்க அண்ணிக்கிட்ட போய் என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வெரைட்டி ரைஸ் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் சைடிஷும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சார் நைட் டைம்ல இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. அவருக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆயில் ஐட்டமும் சாப்பிட மாட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுடு தண்ணி வச்சிருங்க, ஏன்னா போன தடவை இங்க வந்து தண்ணி குடிச்சப்போ அவருக்கு தும்மல் வந்துச்சு அப்படின்னு ரூபா சொல்ல, இது எல்லாம் கேட்டு தீபாவோட அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. கோவிலில் வச்சு மாப்பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டு இங்கே வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கியா, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்ல தீபா அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. மைதிலி வெளியே வந்து ஏன் அத்தாவளை திட்டுறீங்க, அவள் ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு நம்மளுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தம்பியே அவளை அனுசரித்து போயிட்டுருக்காரு, அப்புறம் என்னத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுதாம்மா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தீபாவோட அம்மா சொல்ல 2 பேரும் அப்படியே தீபாவையே பார்த்துட்டு இருக்காங்க. தீபா அமைதியாக போய் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபாவோட தம்பி கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க. மாமா நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க, அதனால போய் பேச சொல்லி அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சரி சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா எங்கள் அக்கா ரொம்ப நல்லவங்க, நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடாங்கிறாங்க கார்த்தி. நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இதே யாரு உங்கள் அக்கா சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை மாமா நானே தான் சொல்கிறேங்கிறாங்க இனியன். சரின்னு 2 பேரும் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரூபா தீபாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பவும் தீபா அட்டன் பண்ணல. தர்மலிங்கம், கார்த்திக், இனியன் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மைதிலி பரிமாறிட்டு இருக்காங்க. ஏங்க எனக்காக நீங்க சப்பாத்தி செஞ்சீங்களா, எனக்கும் சாதமே வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்ல தம்பி உங்களுக்கு இதுதானே பிடிக்கும் அதான் பண்ண அப்படின்னு மைதிலி சொல்ல, எனக்காக நீங்க ரொம்ப மெனக்கிட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி உங்களுக்காக செய்யறதுல எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு மைதிலி சொல்ல, அப்படி சொல்லுங்கிறாங்க தர்மலிங்கம். சரின்னு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ மைதிலி, நீங்க போன வாட்டி இங்க வந்தப்போ இங்க இருக்கிற தண்ணி குடிச்சு உங்களுக்கு தும்மல் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அதனால சுடு தண்ணி, பருப்பு தொகை, ரசம் இதெல்லாம் வைக்க சொல்லி மேலிடத்துல இருந்து ஆர்டர் அப்படின்னு சொல்ல கார்த்திக் அப்படியே தீபாவை திரும்பி பார்க்குறாங்க. தீபா அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. சார் உங்கள் பக்கத்தில் நின்று பரிமாற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்திக்கு போகிற இரவும் தீபா ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே மைதிலி பக்கத்துல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்றாங்க. தீபா பண்ணுறது எல்லாத்தையும் ஜானகி, மைதிலி 2 பேரும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரின்னு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கார்த்திக் அப்படியே சரி நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தீபாவோட ஃபோன் ரிங் ஆகிறத பார்க்குறாங்க. மாப்பிள்ளை வேற தீபாவோட ஃபோனையே பார்க்குறாரு. ஒருவேளை ரூபஸ்ரீ இது ஃபோன் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி, தர்மலிங்கம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஃபோன் பக்கத்தில் அப்படியே போகிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.